गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமः. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் ஆங்கிலம் 22/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடம். திதி இன்று காலை 9 மணி 23 நிமிடம் வரை அஷ்டமி. அதன் பின்பு நவமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1 மணி 21 நிமிடம் வரை சித்திரை. அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். நாமயோகம் இரவு 11 மணி 2 நிமிடம் வரை சாத்தியம். பின்பு சுபம். கரணம் இரவு 9 மணி 28 நிமிடம் வரை பாலவ கரணம். பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசம் நட்சத்திரம் அதிகாலை 1 மணி 21 நிமிடம் வரை பூரட்டாதி. அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை. மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதன்கிழமையில் விநாயகர் பெருமானுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி அருகம்புல் சாத்தி ஒரு தேங்காய் வாங்கி தலையை சுற்றி உடைத்தால் தடைகள் அத்தனையும் உடையும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுவும் இன்றைக்கி நவமி திதி இருக்கிறதுனால ராமர் வழிபாடு செய்வதும் மிக மிக சிறப்பு. சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கு பிரிவினை வராமல் இருக்க, ஒன்று சேர அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் புதன்கிழமையிலலாம் சொல்லிட்டோம். அதனால தான் இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்றைக்கி அருகம்புல் மட்டும் கொண்டு போங்க. இப்போ கோச்சாரத்தை பார்ப்போம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், துலாத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும், அதே போல் கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான், மிதுனத்தில் புத பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். சரி, இன்றைக்கி ஒன்று சேர்றதுக்கு நிறைய பேர் சண்டை சச்சரவு, கணவன் மனைவி சண்டை சச்சரவு, அக்கா தங்கை சண்டை சச்சரவு, அண்ணன் தம்பி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி பிரிவினை வராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உத்திர நட்சத்திர நாளில் எழுதி வச்சுக்கோங்க. உத்திரம் அப்படின்றது சூரியனுடைய ஒரு நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். உத்திர நட்சத்திரம் யாருது? சூரியனுடைய ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்யணும். இது எத்தனை நட்சத்திரத்துக்கு செய்யணும், எப்படி செய்யணும்னா, 3 முறை உத்திர நட்சத்திரம் வரும் நாளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வந்தால் சில நாட்களிலேயே கணவன் மனைவியாக இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடு இல்லாமல், பிரிவினை வராமல் நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். சிவபெருமானின் அருள் கிடைத்து கணவன் மனைவியிடையே அன்பும் ஒற்றுமையும் மீண்டும் நிலைக்க நல்ல பலன்கள் கிடைக்கின்ற ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். மீண்டும் ஒரு முறை சொல்கிற, உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ணணும். 3 உத்திர நட்சத்திரம் நாட்களில் இதை செய்ய வேண்டும். சரிங்களா? செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் எழுதி வச்சு செய்யுங்க. எல்லாம் பணம் கொடுத்தா தான் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் இவ்வளோவும் சொல்கிறேன், எழுதி வச்சு இதை பலனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவட்டும். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும்
முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபம் நிறைந்த நாள், சுகமான ஒரு நாள். அதே சமயத்தில் கூட்டு தொழில், நண்பர்கள் வட்டாரம், இவங்களாம் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகத்தில், வேலையில் உயர்வுக்கான சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள்லாம் நடைபெறும். பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளில் லாபகரமான ஒரு கண்ணோட்டம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிசய கிழக்கு திசை அதிசயின் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளி தொடர்புகள் இன்றைக்கி அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். சகோதரர்களின் ஒத்துழைப்பெல்லாம் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். சுபகாரிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். திடீர் தன வரவுகள் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு தருணங்கள், பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த சில வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் முயற்சி செய்தால் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி காதல் திருமணம், இப்போ யாராவது லவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவர்களுக்கெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். அதிசய திசை தென்மேற்கு திசை, அதிசய எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துக. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள்லாம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். விலையுயர்ந்த பொருட்களில் சற்று கவனம் தேவை. வரவை மேம்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தோற்ற பொலிவில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் குடும்பமாகட்டும் வேலை விஷயத்திலும் சரி அனுசரித்து செல்வது நன்மையை தரும். திருவாதிரை நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் இன்றைக்கி அந்யோன்யம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு குறையும். அதே மாதிரி தன வரவுகளால் திருப்திகரம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புலாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். கடன் தீர நல்ல ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். பூர்வீக வீட்டை சீரமைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி தனிப்பட்ட விஷயத்தில் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உறவினர்கள் வழியில் பொருள் சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு தருணம். அரசு காரியங்களில் சாதகமான சூழல் அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீலமும் வெள்ளையும் கலந்த நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த
குழப்பங்கள் அத்தனையும் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிவு எடுப்பதில் ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சாதகமான ஒரு சூழ்நிலையான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிலர் திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இணைய துறைகளில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு பயணங்களால் இப்போ ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாக இருக்குது. பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு, கணவன் மனைவி சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. பக்க சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். கமிஷன் தொடர்பான துறையில் இருப்பவர்கள் லாபம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தருகின்ற நாளாக இருக்கு. உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறையால் சில நினைத்ததை முடிக்கின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும். மனதளவில் தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 4 அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் கோல்டன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தின் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வரவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தைரியம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வாக்கு கொடுத்தா காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். திடீர் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஆனால் தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. திட்டமிட்ட சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய சுய முடிவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வேலை பணி சம்பந்தப்பட்ட புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. கன்னிராசிக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பண விஷயத்தில் கஷ்டப்பட்டீர்களோ அத்தனையும் விலகி நல்ல வருவாய் வருகின்ற தருணம் இருந்தாலும், வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால், கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக பார்த்து கொள்வது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பேச்சு, அதாவது நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பேசும்போதோ ஒரு கருத்து சொல்லும்போதோ ரொம்ப கவனமாக இருப்பது நன்மையை தரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் கூடும் குடும்பத்தில். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, திடீர் செலவுகளால் சேமிப்பெல்லாம் குறைகின்ற ஒரு தன்மை ஏற்படும். சமூக பணிகளில் சில புரிதல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தர்ம பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பெட்டு வளர்ப்பாங்க. அதாவது நாய்க்குட்டி, அதே மாதிரி பறவைகள், இது மாதிரிலாம் நிறைய வளர்க்குறவங்க இருப்பாங்க. பூனை, இந்த மாதிரிலாம் வளர்க்குறவங்க, அந்த மாதிரி வளர்க்குறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு அதை பார்க்கறது நல்லது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். விதண்டாவாத பேச்சுகளை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும்.
புதிய முயற்சிகளில் விவேகத்தோடு செயல்படுவது நன்மையை தருகின்ற நாளாக இருக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை இன்றைய நாள் தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சேமிப்புகள் இன்னைக்கு செலவுகள் அதிகரிக்கும், சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் அனுசரித்து செல்வது நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கருத்து சொல்கிறதுல ரொம்ப இன்றைக்கி கவனத்தோடு இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, நினைத்த வேலையை முடிப்பதில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் வரவும் இருக்கும், அதற்கு ஏற்றாற்போர் செலவுகள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் உழைப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளால் செலவுகள் அதிகரிக்கும். தந்தை வழியில் விட்டு கொடுத்து செல்வது நன்மையாக இருக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் பொறுமை தேவை. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மனைவி சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் மனதளவில் ஒரு புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இரவு சார்ந்த பணி செய்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது, கவனமாக இருங்க. அதே சமயத்தில் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பிற மொழி பேசும் மக்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி லாபங்களும் அதிகரிக்கும். வியாபாரம் முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் மேன்மை ஏற்படும். வெளிநாடு தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு தருணம். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழல்கள்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும். எதையும் சமாளிக்கக்கூடிய மன பக்குவம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மன பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். சிந்தனைகளில் ஒரு தெளிவு ஏற்படும். சகோதர வழியில் மனமிட்டு பேசுங்க. மனத்தாங்கெல்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம். அரசு சார்ந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான ஒரு ஒப்பந்தங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் இன்றைக்கி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் ரோஸ் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவெல்லாம் இன்றைக்கி ஏற்படும். குழப்பங்கள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு
புதிய ஒப்பந்தங்கள் கைகூடக்கூடிய நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வெளிவட்டாரத்தில் ஒரு புதிய எதிர்பாராத உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல அதாவது நிலுவையில் நின்று போன பொருட்கள் அத்தனையும் வியாபாரத்தில் இன்றைக்கி விற்று தீர்க்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தாரிடம் மட்டும் அனுசரித்து செல்லுங்கள். ஏன்னா 2ஆம் இடத்திலே சனி பகவான் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லுகின்ற இடத்தில் சனி பகவான் குரு பார்வை இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்துறது, அதே மாதிரி பேச்சில் நிதானத்தை காட்டுறது, இதெல்லாம் இன்றைய தினம் இருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில், ஐடி துறையில் இதிலெல்லாம் இருப்பவர்கள் இன்றைக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செய்கின்ற வேலையில் இவ்வளோ வேலை செய்கிறோம், இவ்வளோ எல்லாமே செய்கிறோம், எனக்கு அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இன்றைய தினம் அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால மௌனமாகவே இருந்துருங்க. குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் பண விஷயத்தில் கவனத்தோடு இன்றைக்கி இருங்க. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. கணவன் இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரத்தில், பணியில் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பட வேண்டியது அவசியம். வண்டி வாகன பயணங்களில் ரொம்ப நிதானம் இன்றைக்கி தேவை. அதாவது திடீர் செலவுகள் மூலம் நிறைய கையில் இருக்கிற சேமிப்புலாம் குறைகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதனால் இன்றைக்கி கவனமாக இருங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், நீங்கள் சிந்திக்கிற சிந்தனையில் கவனத்தோடு சிந்தித்து இந்த வேலை செய்தால் நமக்கு நன்மை நடக்குமா அப்படின்றது சிந்தித்து செய்யுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயல்பாட்டிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டியது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.